எந்தவித பணியிலும் ஈடுபடாது வேதனம் பெற்ற 5 வைத்தியர்கள். மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ பவனந்த ராஜா செய்த செயல். முள்ளிவாய்க்கால் நினைவை உள்ளத்தில் ஏந்துவோம். தமிழக அமைச்சர் ஆதவ அர்ச்சுனா கருத்து. சிறந்த ராஜபக்சவுக்கு எதிராக மேலும் ஒரு நிதி மோசடி விசாரணை. என் தலைவன் நின்ற திசை தெரியாது, அர்ச்சுனா எம்பிக்கு பதிலடி கொடுத்த சீமான். கொழும்பில் ஏற்பட்ட அமைதியின்மை, முன்னாள் அமைச்சர் விமல் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. முள்ளிவாய்க்கால் கொடூரம், ஈழத் தமிழின படுகொலை அனைத்துலகம் நீதி வழங்குமா? வைகோ ஆதங்கம். இலங்கை உள்நாட்டு போர் பேரபலம், ஈழத் தமிழர்களுக்கு கனடிய பிரதமரின் வாக்குறுதி. ஈழத் தமிழர்களுக்கான நீதிக்காக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டு ஆதரவு. தேசிய ராணுவ வீரர் விழாவுக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. சட்டத்தரணி மனோஜ் கமகே. தமிழின படுகொலையை நினைவு கூறும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் வாழ் பகுதிகளில் நேற்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இது தொடர்பில் பல தரப்பினரும் தங்கள் ஆதரவை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மற்றும் அதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர் ஆதவ அர்ச்சுனா எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். பேரின பெரும்பான்மை வாதத்தால் வீழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான நீதி மற்றும் நல்வாழ்க்கையை பெற முழு உரிமை உடையவர்கள். மனித உரிமைக்கு எதிரான எந்த ஒரு அதிகாரமும் அர்த்தமற்றது. மனித நேயத்துக்கு எதிரான எந்த ஒரு ஆதிக்கமும் அப்புறப்படுத்த வேண்டியது. மனித நல்வாழ்வுக்கு எதிரான அனைத்து போர்களும் எதிர்க்க வேண்டியது. போரில்லா சமூகத்தை படைப்போம், மானுடாரத்தை உலகுக்கு சொல்வோம், முள்ளிவாய்க்கால் நினைவை உள்ளத்தில் ஏந்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் தமது கருத்துக்களை பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய ராணுவ வீரர் வெற்றி விழா நிகழ்வில் பங்கேற்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதுவரை எந்த ஒரு அழைப்பும் கிடைக்கவில்லை என அவரது ஊடக செயலாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் உபாலி பன்னிலகே அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பொதுமக்களை திசை திருப்பும் வகையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு வெற்றி விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வழக்கமாக ஜனாதிபதி செயலகம் அல்லது பாதுகாப்பு அமைச்சிடமிருந்தே இந்த வெற்றி விழாவுக்கான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்படும் என மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தமிழகத்துக்கு சென்றுள்ள நிலையில் நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பான தனது விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். மறைமலை நகரில் நடைபெற்ற தமிழின பேரின எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், இலங்கையிலிருந்து வந்திருக்கும் நபருக்கு தமிழீழம் எங்கு உள்ளது, தெற்கு உள்ளதா வடக்கு உள்ளதா என்று தெரியாது, என் தலைவன் நின்ற திசை தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். நான் ஆட்சியிலிருந்து ஒன்றும் தோற்கடிக்கப்படவில்லை, தோற்றுத்தானே நின்றோம். முட்டையில் ஆரம்பித்தோம், 18, 30, 36 ஆனோம். இப்போது 20 இருக்கிறோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்ன கெட்டு போகிறது? நீங்கள் என்னை தேடுவீர்கள். கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்க கஷ்டப்படுவீர்கள். ஏனென்றால் நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழின படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதுடன் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெர்ப் கனோவே தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கா உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் கொல்லப்பட்ட அல்லது வலுக்கட்டாயமாக்க காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவு கூறுவதில் நியூ ஜெர்சி மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள தமிழ் அமெரிக்கர்களுடன் நானும் இணைந்து கொள்கிறேன். தமிழின படுகொலை நினைவு நாளில் பாதிக்கப்பட்டவர்களை நாம் மதிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான நீதியான மற்றும் நிரந்தரமான அரசியல் தீர்வை தான் தொடர்ந்து ஆதரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மற்றொரு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான டெபரோ ரோஸும் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளில் இலங்கையின் பல தசாப்த கால உள்நாட்டு போரின் போது துயரமான முறையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதில் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுடன் நானும் இணைகிறேன். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த துயரத்தை நாம் அங்கீகரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சர்வதேச அளவில் அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக அறிக்கைகள் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு போரின் போது கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை நினைவு கூர்வதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார்.
தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் இன படுகொலை நினைவு நாளில் இலங்கை உள்ளிட்ட உள்நாட்டு போரின் போது கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அத்துடன் கனடாவில் தமிழ் புலம்பெயர்ந்தோர் உட்பட பெரும் துயரங்களை எதிர்கொண்டு உயிர் பிழைத்தவர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடன் நாங்கள் துணை நிற்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தாயகம் தொடக்கம் சர்வதேசம் வரை நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நேற்று போர் வீரர்கள் நினைவு நாள் ஒத்திகைக்கு இடையூறு விளைவித்ததற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச மற்றும் அவரது குழுவினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில், இலங்கையின் போர் வீரர்களை நினைவு கூறும் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்துவதற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் பெரும் பரபரப்பு, அமைதியற்ற சூழல் ஏற்பட்டது. தேசிய போர்வீரர் நினைவு நாள் விழா இன்று ஜனாதிபதி தலைமையில் பாராளுமன்ற மைதானத்தில் போர் வீரர்கள் நினைவிடத்தின் முன்பாக நடைபெற திட்டமிடப்பட்டது. இதற்கான ஒத்திகையும் ஏனைய ஏற்பாட்டு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச உட்பட சுமார் 35 பேர் கொண்ட குழுவினர் அனுமதியின்றி போர் வீரர்கள் நினைவிடத்துக்குள் நுழைய முயன்று ஒத்திகை பணிகளுக்கும் அதிகாரிகளின் கடமைகளுக்கும் இடையூறு விளைவித்ததாக போலீஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் போலீஸ் அதிகாரிகளால் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதுடன் அங்கிருந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து அகற்றப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு நின்ற இருவரை போலீசார் கைது செய்து போலீஸ் ஜீப் வண்டியில் ஏற்றிச் செல்ல முயன்ற நிலையில் விமல் வீரவன்ச அதிரடி தலையீட்டை அடுத்து கைது செய்யப்பட்ட இருவரும் போலீசாரால் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். இந்த சட்டவிரோத மற்றும் இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச உள்ளிட்ட அவரது குழுவுக்கு எதிராக அடுத்த கட்டமாக உரிய நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தில் 5 மருத்துவர்கள் எந்தவித பணியிலும் ஈடுபடாமல் வேதனம் பெற்றுள்ளமை தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாணத்துக்குட்பட்ட பல வைத்தியசாலைகளில் நீண்ட காலமாக மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் அந்த வெற்றிடங்களை நிரப்ப மருத்துவர்கள் இல்லை என காரணம் தெரிவிக்கப்பட்டு வந்ததாக கூறப்பட்டது. எனினும் போஸ்ட் கிராஜுவேட் பயிற்சி நிறைவுற்ற காலம் முதல் குறித்த 5 மருத்துவர்களும் எந்த வைத்தியசாலைகளிலும் ஒதுக்கப்படாமல் அவர்களது மாகாண சுகாதார திணைக்களத்திலேயே தொடர்ந்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலதிகமாக காணப்படும் 5 மருத்துவர்களையும் மருத்துவர் பற்றாக்குறை காணப்படும் வைத்தியசாலைகளுக்கு உடனடியாக மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ பவனந்தராஜா பணிப்புரை வழங்கியுள்ளார். இந்த விவகாரம் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் நிர்வாகம் மற்றும் மருத்துவர்களின் பணியமைப்பு தொடர்பாக புதிய கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2012 மற்றும் 13ஆம் ஆண்டுகளில் நடாத்தப்பட்ட தேட்டக்கில் உள்ள தேசிய கண்காட்சிகளின் போது சுமார் 700 மில்லியன் ரூபாய் அரசு நிதி மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் திருமதி சிரந்தி ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய மற்றும் 12 அரசு அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை ஆரம்பித்துள்ளது. 2012ஆம் ஆண்டு அனுராதபுரம் மாயகடுகவில், 2013ஆம் ஆண்டு அம்பாறை ஹார்டி கல்லூரியில் இந்த நிகழ்வுகள் நடாத்தப்பட்டது. இந்த கண்காட்சிகளின் போது குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் குழு தமக்கு நெருக்கமான நிறுவனங்களுடன் இணைந்து இவ்வாறு அரசு நிதியை மோசடியாக முறையில் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவில் அமைப்பு செய்த முறைப்பாட்டுக்கு இணங்க ஆணைக்குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய, திருமதி சிரந்தி ராஜபக்ச, ஜெகத் பெர்னாண்டோ, சிறிசேன அமரசேகர, உதய செனவிரத்ன, PA திலகரத்ன மற்றும் HM குணசேகர ஆகியோர் அடங்குகின்றனர். RM பிரேமஸ்ரீ மற்றும் MT பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவில் அமைப்பின் தலைவர் யாமுனி கமந்த துசாரவினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு 2026 1/12 அன்று செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மனிதகுல வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் சில நாடுகளில் நடந்த இனப்படுகொலைகளில் மிகவும் கோரமானதும் கொடூரமானதும் நினைத்தாலே நெஞ்சை நடுங்க செய்வதுமான படுகொலை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை ஆகும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். வரலாற்றின் வைகரை காலத்தில் இருந்து தனி அரசு அமைத்து வந்த ஈழத்தமிழினம் ஐரோப்பியர்கள் படையெடுப்பால்
அரசு உரிமை இழந்து குறிப்பாக பிரித்தானியர்களின் ஆதிக்க ஆட்சியால் சிங்களவர்களோடு இணைக்கப்பட்டு அவர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறிய போது சிங்களவர்களின் அடிமை நுகத்தடியில் ஈழத்தமிழர்கள் உரிமை இழந்து கொடிய அடக்குமுறைக்கு ஆளானார்கள். தொடக்க காலத்தில் அறவழியில் போராடிய ஈழத்தமிழர்கள் சிங்கள இனவெறி அரசாலும் போலீசாலும் இராணுவத்தாலும் வேட்டையாடப்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகள் 1975 மே 5ஆம் நாள் முதல் ஆயுத போராட்டத்தை மேற்கொண்டார்கள். 1987ஆம் ஆண்டு இந்திய அரசு சிங்கள அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் இந்திய இராணுவம் சிங்களவர்களுக்கு துணையாக ஈழத்தமிழர்களை நசுக்கும் துரோகத்தில் ஈடுபட்டது. அதிலும் குறிப்பாக 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் விடுதலை புலிகளை தாக்குகின்றோம் என சொல்லிக்கொண்டே சிங்கள இராணுவம் அப்பாவி தமிழர்களை கொடூரமாக தாக்கும் அக்கிரமத்தில் ஈடுபட்டது. 2009ஆம் ஆண்டில் அதன் உச்சகட்டமாக மே மாதத்தில் குறிப்பாக 17-18ஆம் தேதிகளில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து தமிழ் பெண்கள் நாசமாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். 7 அணு ஆயுத வல்லரசுகளின் உதவியுடன் சிங்கள அரசு விடுதலை புலிகளை தோற்கடித்ததுடன் ஆயிரம் தமிழர்களை கொன்று குவித்தது. அதுவே முள்ளிவாய்க்கால் படுகொலையாக மாறியது. தமிழ்நாட்டில் முத்துக்குமார் உள்ளிட்ட 19 வாலிபர்களை கொடுமை எதிர்த்து தீக்குளித்து மாண்டார்கள். இந்த நிலையில் சமர்க்களத்தில் உயிர் நீத்த மாவீரர்கள் சிந்திய ரத்தம் அவர்களின் தியாக போராட்டம் ஒரு காலம் வீண் போகாது. தமிழகத்தில் வாழும் தன்மான தமிழர்கள் நடாத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு காரணமான சிங்கள அரசை சர்வதேச நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் ஏற்றவும் சுதந்திர தமிழீழம் காண ஈழத்தமிழர்களிடம் ஐநாவின் மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தீர்வு காணவும் சூளுரை மேற்கொள்வோம் என பதிவிட்டுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் 3 முறை சந்திப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற பதில் 2009க்கு முன்னும் பின்னும் குறித்த கட்சியின் முன்னாள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி தொடர்பில் நீங்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளதனால் ஈழத்தமிழர்கள் சார்பில் நாங்கள் உங்களை சந்திக்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இலங்கை அரசாங்கத்தோடு இருக்கக்கூடிய நட்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஈழத்தமிழர் என்பது அவர்களை பொறுத்தவரை 2009க்கு பின்னர் மேடை பேச்சில் கூட ஒரு தேவையில்லாத பொருட்டாகத்தான் இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.